ஹாய் ஹால், இன்னைக்கு நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன்னா, மாலை கட்டு முறையில் எப்படி ஒரு முகூர்த்தம் பிரைடல் வேணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். வெல்கம் டு அவர் சேனல். இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தியாவட்ட மொக்கு. நந்தியாவட்ட மொக்கில் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கட்டணுமா அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளாரில் வேணால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பூ கட்டலாம். ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸு, அப்புறம் சம்மங்கி, குண்டுமல்லி, இந்த எல்லா பூவுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த மெத்தடில் எப்படி கட்டுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நம்ம ரெகுலராக பூ கட்டுற த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டை நான் ஒரு 4 to 5 லேயர் டென்சிட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறோம்னா, நமக்கு மாலை கட்டு பூ சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் எல்லா த்ரெட்ஸும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் த்ரெட்டோட எண்டில் போடக்கூடாது. த்ரெட்டு கொஞ்சம் மேலே விட்டு தான் போடணும். எதுக்காகனா நம்ம ஃப்ளார் டை பண்ணுறதுக்காக. இப்போது இந்த கண்டில் இருக்க த்ரெட்டை கண்டினியூவாக வருது இல்லையா, அந்த த்ரெட்டில் தான் நம்ம பூவை சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மொக்கை எடுத்து ரெகுலராக நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த பூவை நம்ம ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மொக்கு எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இது மேலே மொக்கோட காம்பு வர மாதிரி வச்சு பூவோட மொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் அந்த லாங் த்ரெட்டு விட்டுருக்கோம்ல, நான் பூ சுற்றுறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம பூவோட மொக்கு மேலே போட்டு அந்த காம்பு வழியாக நம்ம சைடில் வெளியே எடுக்கணும். இன்னொரு டைம் நான் பண்ணுற பாருங்கள். பூவோட காம்பை த்ரெட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த சிங்கிள் த்ரெட்டை மொக்கு மேலே போட்டு அந்த காம்பு வழியாக வெளியே எடுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறோம். மாதிரி நீங்கள் பூவை டைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பூவோட செண்டு கொஞ்சம் நெருக்கமாக கிடைக்கும், ஈவனாக. உங்களுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு ஃப்ளார் நீங்கள் கட்டி முடித்ததும் இந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 நாட்ஸ் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் 2 rows ஆஃப் ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியுமே பிரைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அண்டு பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. Bye bye. See you in the next video.